இந்த வாரம் காம பிசாசா சொல்லவே இல்லை. ரவுடேஷ் வணக்கம் அண்ணாச்சி. செங்கல் என்ன சுருக்கிட்டீங்க? குஞ்சு மணியை குஞ்சுன்னு கொஞ்சறது இல்ல, அந்த மாதிரி தான். டேய், வெளியெல்லாம் சுத்தமாக தானே வச்சிருக்கீங்க? ஆமாண்ணாச்சி. அப்புறம் என்ன காலில் எதையோ மிதிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருக்காரு? அண்ணாச்சி மரியாதை மரியாதை வச்சிருக்கீங்கடா, கொடுங்கடா. பாக்கெட்ல தான் இருக்கா பாருங்க. கேட்கறாருல. இப்போ என்னத்துக்கு கோவப்படுறீங்க? எதுக்கே ஆளை துரத்திட்டு இருக்க? ஓ ஆளுகளை நான் துரத்துறேன்னா? இந்த கண்ணு தெரியாத திருட கூட்டு போனா சந்து கடைச்சி இடம்லாம் சாவியை விடுவானா, அந்த மாதிரி வந்து என்கிட்ட விடுறல தொங்கானா கொடுக்க. அண்ணாச்சி, அந்த போலீஸ் சொல்றது கரெக்டு தான். என்னடா தயிர் கரெக்ட்? எங்களை தொத்தந்து வேற போலீஸ், இவரு வேற போலீஸ். டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. டேய், உனக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டுது. பின்னாடி பார்த்து ஒன்று எனக்கு தெரியாதா எந்த போலீஸ்னு? டேய் முட்டாக்கு, சூவை மூட்டு சும்மா இருடா. ஏன் கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? முதலாளினா உண்மையை சொல்லக்கூடாதா? பா, நான் வேலையை ராஜினாமா பண்றேன். இந்தா உங்க துப்பாக்கி. டேய், துப்பாக்கியா இருக்கடா. உனக்கு விஷயம் தெரியாது, சும்மாரு. குமாரே, நம்மள டிஸ்டர்ப் பண்ணது வேற போலீஸ், இந்த போலீஸ் வேற. தப்பு பண்ணவன கூட்டின்னு வந்து நோன்றதை விட்டுட்டு பப்பாளி மாதிரி அப்பாவியா இருக்கிற கூட்டின்னு வந்து பிரிக்கி நிக்கிறீங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். அந்த 7-6 என்ன நடந்தது அந்த இடம் எடுத்து சொல்லி தொலைங்கடா. இந்த மாதிரி டப்பாவை திருநெல்வேலியில் எங்க பார்த்தாலும் நீ கண்டு கூடாது. எதுக்கு என்னாச்சு 2 பேக்கு? இந்த 5 உன் பெரிய வீட்டுக்கு, இந்த 5 உன் சின்ன வீட்டுக்கு. அப்படி இந்த டப்பாக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? நீ ரொம்ப பேசுற. என்னன்னு சொல்லுவ, ஆனா நீ எங்கயா போய் மைக்க பிடிச்சி உளறி வச்சிருவ. கிளம்பு கிளம்பு. இப்படி தெளிவா போட்டு காட்டினா புரிய போகுது. அண்ணாச்சி, இந்த போலீஸ் கொஞ்சம் விலங்கமானவன் தான். உங்க பழைய ஸ்டைல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேளு அண்ணாச்சி. கண்ணு இருக்குடா அண்ணாச்சி. சத்தியமா இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அந்த மெடிக்கல் ஷாப் வேலை செய்யற பசங்க அரிகிரி எதுக்கு அவன் ஆள் துரத்திட்டு இருக்கு? அரிகிரியா? யார் அவங்க? பாருடா, இந்த பாரு, இந்த கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி இந்த காக்கிச்சட்டை உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. இல்லன்னா மகனை உன்னை போட்டு தள்ளிட. ஞாபகம். அந்த எஸ்ஐயும் கான்ஸ்டபிள் தான் அரியும் கிரியும் வச்சுட்டு 3 நாளா சுத்திட்டு இருக்காங்க. தெரிஞ்சிச்சு இல்ல? போன போடு 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 போடு. புடிச்சு வச்சிருக்கிறது ஓ ஆளுகளா? அவன்கிட்ட என் பொருள் ஒன்று மாட்டிட்டு இருக்கு. அதோட விலை தெரியுமா அவனுக்கு? 1 கோடி ரூபா. சொல்லுங்க சார். யார்கிட்ட சார்? மேடம், ஃபோன் உங்களுக்கு. யாரு? இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ சார். அப்போ நீ ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துருக்குற. என்ன ஏட்டிக்கு புட்டியா தலையாட்டுற? அப்போ எடுத்திருக்க இன்ஸ்பெக்டரோட சின்ன வீட்லையா? இல்லை, இன்ஸ்பெக்டரோட பெரிய வீட்டில். பெரிய வீட்டில் எடுத்தது நான். இல்லை, நான். அப்போ நான் எடுத்தது இன்ஸ்பெக்டரோட சின்ன வீட்டில். அடப்பாவி, நீ சரியான கேடினே. 2 வீட்லேயும் 5-5 லட்ச ரூபா எடுத்தது நான் தானே. என்னையை மட்டும் போட்டு விட்டில்ல? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்? பேசாத. நான் மட்டும் இந்த தென்காசி வீதியில் பிச்சைக்கார மாதிரி தெரியணும். நீ மட்டும் 5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு நல்லா ராஜா மாதிரி வாழணும். இனிமேல் என்கிட்ட பேசாதானே? ஹரி உங்ககிட்ட பேசாட்டி இப்படி. அன்னைக்கு இவங்க என்னை அடிக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்த? நான் தான் 5 லட்ச ரூபா எடுத்துன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன அவங்க காட்டுன்னு காட்டினாங்க, நீ சும்மா தானே இருந்த. சரி என்கிட்ட இனிமேல்லாம் பேசாத. நான் சொல்றதை கேள்றேன். பேசாதானே? பேசாதன்ட்ட பேசாத. சொல். கண்ணா. எஸ் மேடம். அவங்கள விட்டுரு. ஏன் மேடம்? அவங்க சொன்னது கரெக்டு தான், விட்டுரு. நீங்கள் போகலாம். மேடம், உண்மையிலே நாங்கள் போகலாமா மேடம்? என்ன பயமா இருக்கா? இல்லை, சும்மா கேட்குறோம். மறுபடியும் இந்த மாதிரி உங்களை பார்த்தேன், நான் பேச மாட்டேன். கண்ணா தான் பேசுவான். ரெடி மேடம்? சரி மேடம். ஓகே மேடம். டேய், போன அவகிட்ட கூட. யார்கிட்ட சார்? எஸ்ஐ கிட்ட கூடியா? மேடம், உங்களுக்கு தான் ஃபோன். யாரு? இன்ஸ்பெக்டர் சார். ஓகே மேடம். சார், ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படி என்ன வேலை பார்க்குற நீ? ஓ, மிஸ் கால் இருக்கு. சாரி சார், சாரி. லோ பேட்டரி, அதான் சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன். சரி அவங்கள விட்டுரு. அப்போ அந்த 5 லட்சம் அது செல்லாத நோட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சார், நான் உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். அவங்க 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. சரி சார், ஓகே. சொல்லிட்டேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். போ. என்ன பார்க்குற? காம பிசாசு. 3ஆவது இல்லை விட்டு வந்துட்டு பார்த்துட்டு போறியா? அப்போ கிளம்புறது. முதல்ல இந்த ஊரை விட்டு ஓடினு அடி வாங்க முடியல. ஆட்டோ போலாம் போ. ஐயோ, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சில்லறை வச்சிருக்கியா? கட்டிங் போடலாம்.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன் காசு இருக்குமாடா? போற வழியில பாத்துக்கலாம். ஹலோ, யார் அது? யாரையா நீங்க? ஓய், இது சேர் ஆட்டோ இல்லைங்க, பர்சனல் ஆட்டோ. டேய் ஏய் டேய், எதுக்கு மடியில வந்து உட்கார்ந்திருக்க மிசக்கரா? இந்த நீங்க யாரையா? ஓடிக்கு ஒரு மிசக்கரா வந்து. சொன்னா புரியல உங்களுக்கு? ஏய் யாரையா நீங்க? ஐயய்ய, நம்ம என்ன ஸ்கூலுக்கா போறோம்? இறங்கி தொலைங்க. எங்க மீச காம்படிஷன் நடக்குதா? ஏட்ரா வண்டிய அண்ணே, இப்பதானே புரியுது. என்ன? ஆட்டோக்காரன் வண்டிக்கு டீவு கட்டல, அதான் எல்லா மிஸ்ஸையும் சேர்ந்து வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு போகுது. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யோ பெரிய மிஸ்ஸா, போற உள்ள எங்களை இறக்கி விட்டியா? என்னாச்சு சார்? அந்த அண்ணாச்சி என்ன அசிங்கப்படுத்திட்டான். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். அவன் என்ன டேவிட் புள்ளன்னு சொல்லிட்டான். நம்ம டிபார்ட்மெண்ட்டையே கேவலப்படுத்திட்டான். அவனுக்கு போலீஸ்காரனா யாருன்னு காட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார்? என்கவுண்டர். ஒருத்தன் உயிரோட இருக்க கூடாது. இது வேற யாருக்கும் தெரியாம நீ பாத்துக்க. எஸ் சார். சேர்ந்து செஞ்சீங்களா? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வலி அவன் மேல போறியா? என்னையே நான் மாட்டி வரேன். எல்லாம் நீதான் செஞ்சிருப்ப. நிறுத்துங்கயா. எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுங்கயா. அவரே கொஞ்ச நேரம் அடிங்கயா. அண்ணே வாணே, நீ கொஞ்ச நேரம் வந்து அடி வாங்க. அவருக்கு எல்லா பங்கு இருக்கு. பெரிய மிஸ், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். கேட்டுங்கய்யா, நல்லா கேட்டுக்கங்க. என்ன பங்காளி, 2 பேரும் சேர்ந்து செஞ்சுன்னு சொல்றானுங்க. இப்ப என்ன பண்றது? ஏய் உள்ளவா. மொட்டமாடி வடகம். இந்த 2 பேர்ல யாருன்னு சொல்லு. உன் அப்பாவா? அல்ல, இது நம்ம மேட்ரு இல்லை, என் மேட்ரு, பர்சனல். நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மேட்ரை நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், பட் 2-3 நாளாக பிஸியாக இருந்துட்டேன், அதான் சொல்ல முடியலை. உங்கள் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல மண்டபமாக பாருங்க, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன நான் சொல்கிறது? எதுக்கு அடிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொல்றேன், அப்படியே அடிக்கிறா. நிறுத்தியா போயா. யோ பெரிய மிஸ்ஸ, நாங்க யாருன்னு தெரியாம எங்க மேல கை வச்சிட்டு இருக்க. எங்க பின்னாடி பெரிய போலீஸ் பட்டாளம், மாஃபியா கேங்குன்னு பெரிய கூட்டமே இருக்கியா. எங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீங்க யாரும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க, ஜாக்கிரதை. என்னடா பாக்குற? எங்க விரும்பாலியா கை நீட்டி பேசுறியா? பாத்தியா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்க ஆளுங்க வந்துட்டாங்க. நில்றா, எங்க போற? உள்ள போ.